உலகச் செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழி இனிமையானது, இளமையானது, எளிமையானது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. அத்தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்பட்டாலும் அவற்றில் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றவை சில மொழிகளே. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளத்துடன் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். நம் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசையிலும் சரி, சொல்லிலும் சரி, பொருளிலும் இனிமைதான். பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் கூறுகிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். நம் தமிழ் மொழி மூத்த மொழியாகும். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் எனும் பாரதியின் கருத்து தமிழ்த்தாயின் தொன்மைக்கு பொருந்துவதாக உள்ளது. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியது போல் இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்கலாம். தொல்காப்பியம் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படியென்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டுமல்லவா? இதனை கொண்டு நம் தமிழ் மொழி மூத்த மொழி, தொன்மை மொழி என உணரலாம். நம் தமிழ் மொழி எளிய மொழியாகும். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழியாகும். உயிரும் மெய்யும் இணைவதால் உண்டாகும் உயிர்மை எழுத்துக்களின் உச்சரிப்பை, உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்துக்களின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டு எளிதாக உச்சரிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி படித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். உதாரணமாக அ கூட்டல் மு கூட்டல் து அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழியாகவே அமைந்துள்ளன. நம் தமிழ் மொழி சீர்மை மொழியாகும். சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழிலுள்ள உயர்திணை, அஃறிணை என்ற இருவகை திணைகளில் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். அதாவது உயர்வில்லாத திணை என்று பொருள். இதேபோல் பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று நாம் கூறுவதில்லை, மாறாக பாகற்காய் என்கிறோம். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது நம் தமிழ் மொழியாகும். நம் தமிழ் மொழி வளமை மிக்க மொழியாகும். தமிழ் தொல்காப்பியம், நன்னூல், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கண இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்களும், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற இலக்கண இலக்கிய வளமுடைய காப்பியங்களையும் உடையது. தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். உதாரணமாக, பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் உண்டு. ஓர் எழுத்தே சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. உதாரணமாக, மா என்பது ஒரு எழுத்துதான், ஆனால் அது சொல்லாக செயல்பட்டு மரம், விலங்கு, அழகு, அறிவு என பல பொருள்கள் தருகிறது. நம் தமிழ் மொழி வளர்மொழி ஆகும். நம் தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தி இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்வித்து நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைக்குறைகளை சுட்டிக்காட்டுகிறது. தமிழில் காலந்தோறும் புது புது இலக்கிய வடிவங்கள் உருவாகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை போன்ற தமிழ் கவிதை வடிவங்களும், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்களும் அல்லாது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. தமிழ் மொழி புதுமை மொழி ஆகும். இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் இணையம், முகநூல், புலனம், தேடுபொறி, செயலி, தொடுதிரை போன்ற புது புது கலைச்சொற்களும் உருவாகி வருகின்றன. செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தத்தக்கவையாகவே உள்ளன. நம் தமிழ் மொழி அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத பல மொழிகள் உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளது. தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தையும் பெற்றிருப்பது நம் தமிழ் மொழியின் சிறப்பாகும்.
இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நம் கடமை அல்லவா? இத்தகு சிறப்புமிக்க தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு நாம் என்றும் உறுதுணையாய் இருப்போம். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.